சட்னி செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் ஆயில் சேர்த்துக்குவோம். வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்த மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகுன பருப்பு, கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். தாளிச்சதை சட்னியில் சேர்த்துருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரெடி.